ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மார்கழி 7ஆம் நாள். இன்னைக்கு 7வது திருப்பாவை பாடல் என்னன்னு பார்க்கலாம். கீச்சு கீச்சு என்றெங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய் பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாச நறுகுழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிரரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசம் உடையாய் திரவேலோர் எம்பாவாய். இதுல ஆண்டாள் என்ன சொல்றாங்கன்னா, அறிவில்லாதவளே, ஆனை சாத்தான் என்று அழைக்கப்படும் வலியின் குருவிகள் கீச்சு கீச்சுன்னு சத்தம் போடுறது இன்னுமா உன் காதுல கேட்கல, இன்னுமா தூங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த கிளிகள் தன்னோட துணையோடு பேசுறதையும் அந்த பேச்சு உரையாடலையும் கேட்டு இன்னுமா தூங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்களாம். வாசனை மிக்க கூந்தலை கொண்ட ஆயர்பாடியில இருக்கும் பெண்கள் எல்லாம் தயிர் கடையும் போது அச்சுத்தாலியும் ஆமை தாலியும் சென்று உரசி ஒரு ஓசை எழுப்பும் இல்லையா, அந்த ஓசை கேட்டுமா தூங்கிட்டு இருக்க அப்படின்னு தன் தோழியை கேட்குறாங்களாம். எல்லாரையும் நான் கூட்டிட்டு வரேன்னு சொன்னேனே, நம்மளுடைய நாராயணன் கேசவன் அவன் புகழ் பாடுறது கூடவா உன் காதுல கேட்கல? அப்படி இன்னும் என்ன தூக்கம்? பிரகாசமான முகத்தை கொண்டவளே, உன் கதவை தூக்கத்திலிருந்து எழுந்து உன் வீட்டின் கதவை தெர அப்படின்னு சொல்றாங்க. இதுல கேசவன் கேசவன் நம்ம 7 முறை சொல்லிட்டு போனாலே போகும் காரியம் வெற்றி. அதே மாதிரி அன்றாட பணியும் நம்மளுக்கு நல்லபடியாக முடியும். இதில் இன்னொன்று விஷயம் என்னென்னா, ஆண்டாள் இந்த இடத்துல மறைமுகமாக என்ன சொல்கிறா, வீட்டின் கதவை திற அப்படின்னு சொல்கிறா. அதே மாதிரி இதில் மெட்டஃபோர், இதில் இன்னொரு மீனிங்கை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, நம் மனதின் கதவை கீப் அ ஓப்பன் மைண்டட். அப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கணும், இல்லை ஒரு விஷயத்தை நீங்கள் புதுசாக பார்க்கணும். நான் ஏற்கனவே நீ ப்ரீ கன்சீவ் நோஷனாக நீங்கள் ஏற்கனவே ஒரு விஷயத்தை நீங்கள் மனசில் வச்சுட்டு இருந்து பார்த்தா அது நம்ம ஃபுல்லாக அப்சர்வ் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கற்றுக்கணுன்னா நம்ம நல்ல ஆமாம் இப்போ நான் கற்றுக்க போகிறேன், எனக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியாது அப்படின்னு நினச்சி கற்றுக்கும் போது நம்ம முழுவதும் கற்றுக்க ஆற்றல் நம்மளுக்கு வருது இல்லையா. அந்த மாதிரி உன் மனதின் கதவை ஓப்பன் மைண்டடாக நீ இதெல்லாம் கேட்கும், நீ நாராயணனை பார்க்கும் பொழுது நாராயணனின் பெருமையும் அவருடைய ஆற்றலையும் அவருடைய ஆசிர்வாதம் அருளும் நம்மளுக்கு கிடைக்க பெறும்னு இன்டைரக்டா ஆண்டாளும் சொல்றா தன் தோழியிடம். இது ஆண்டாள் தன் தோழியிடம் சொன்னாலும் நமக்குமே ஒரு மெசேஜ் தானே. நம்ம கடவுளிடம் போகும்போது எனக்கு எல்லாம் தெரியும்னு நினச்சிட்டு போக முடியாது. கடவுளிடம் போகும்போது நமக்கு என்ன ஒன்றுமே தெரியாது, ஓப்பன் மைண்டடா அவர் எது கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணுற மாதிரி சரணாகதியோடு நம்ம போய் இருக்கும்போது கெட்ட விஷயங்கள்லாம் எடுத்துட்டு நம்ம ஒரு இடத்துக்கு போனால் ஒரு விஷயத்தை கற்றுக்கணுன்னா நம்ம மனதை ஒரு திறவுகோல் மாதிரி திறந்து அந்த விஷயத்தை கற்றுக்கணும் இல்லையா. அப்போ அந்த மாதிரி நாராயணனின் பேராற்றல், அவருடைய பெருமை, அவருடைய அம்சத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மைண்டு மூடி இருந்ததுன்னா நம்மளால் தெரிஞ்சுக்க முடியாது இல்லை. அது நம்ம அந்த அந்த மைண்டை ஓப்பன் மைண்டடாக வச்சு நம்ம பார்க்கும்போது அவருக்கு எவ்வளோ பவர், எவ்வளோ மிரக்கல்ஸ்லாம் பண்ணியிருக்காரு. இத்தனை சக்தி வாய்ந்த இந்த நாராயணனை நாமும் காணுவோம்னு சொல்லிட்டு அவங்க தோழிக்கிட்ட சொல்கிறாங்களோ இல்லையோ, நமக்கிட்ட சொல்கிற மாதிரியே இருக்கும் இந்த பாடல்.